ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சின்ன வயசுலலாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்ட தேன் மிட்டாய் தான் இன்றைக்கி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம். நம்ம எந்த டம்ளரில் அளந்தோமோ அதே டம்ளரில் 1/4 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். இந்த ரெண்டையும் தண்ணி ஊற்றி ஒரு 2-3 டைம் நல்லா கழுவிடுங்க. நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம 1லேருந்து 2 மணி நேரம் அரிசி ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நம்ம நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் அதிகமாக ஊற்ற வேணாம். இப்போ நம்ம நல்லா அரைச்சாச்சு பாருங்கள். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கலர் பொடி, அதே மாதிரி 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். 1.5 டம்ளருக்கு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் அந்த பாகு கொதிச்சா போதும். இதுக்கு கம்பி பதம் அந்த மாதிரி எதுவும் தேவையில்லை. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்துலேருந்து எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே நம்ம கலந்து வச்சுருக்கக்கூடிய மாவை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இந்த தேன் மிட்டாயெல்லாம் இப்போ நாங்கள் படிக்கிற காலத்தில் 8 25 பைசாவுக்கு விற்பாங்க. அப்போ அந்த காசு இல்லாமல் ரொம்ப நாள் சாப்பிடாம கூட இருந்திருக்கிறோம் தேன் மிட்டாயை. தேன் மிட்டாய் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வர்ற குழந்தைங்களுக்கு இந்த தேன் மிட்டாய் பற்றி தெரியறதே இல்லை. ஆனால் 90's கிட்ஸ்க்கெல்லாம் தான் இந்த தேன் மிட்டாய் ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா பொரிச்சாச்சு. நல்லா பால் மாதிரி உப்பி வந்திருக்குது. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு அதே மாதிரி சின்ன சின்னதாக பால் மாதிரி நம்ம போட்டுடலாம். எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த பொரிச்சு வச்சுருக்கக்கூடிய தேன் மிட்டாயை சர்க்கரை பாகில் போட்டுடலாம். அதே மாதிரி ஒவ்வொரு பேட்சாக எடுத்து அந்த சர்க்கரை பாகில் போட்டுருங்க. இதை ஒரு 10 நிமிஷம் ஊறணும் நல்லா அந்த பாகில். அவ்வளோதான், நமக்கு தேன் மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.